நாம ஒருத்தருக்கு ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு நண்பருக்கு நல்ல உதவியாக இருக்கிறோம் அப்படின்னா அவர் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு உணர்வே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நாம் நினைப்பது. ஒரு நல்ல நண்பராக எப்படி இருக்க முடியும் என்பதற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல நண்பர் என்பவர் அவருக்காக அவருடைய பின்னணியிலே துவா கேட்பார். ஒரு நல்ல நண்பர் என்பவர் அவருக்கான ஈமானிய தோழராக இருப்பார். ஒரு நல்ல நண்பர் என்பவர் அவருடைய தவறுகளை பொருந்தி செல்பவராக இருப்பார். ஒரு நல்ல நண்பர் என்பவர் உதவி கேட்டு வருவதே தன்னிடத்தில் ஏடாகுடமாக நடந்து கொண்டாலும் அதை அனுசரித்து செல்பவராக இருப்பார். ஒரு நல்ல நண்பர் என்பவர் தனக்கு எவ்வளவு வேண்டப்பட்ட தாம் புள்ள மேலேயே அவதூறு சொல்லி இருந்தாலும் அவருக்கு செய்யக்கூடிய உதவியை நிறுத்தக்கூடியவராக. அப்படின்னா என்னன்னா, அல்ப புத்தி கொண்டவராக இருக்க மாட்டார். இன்னைக்கு பிரச்சனை அதுதான். என்ன அவனுக்கு நாலுலேருந்து அதை தரமாட்டேன்னு சொல்லிடு. அல்பத்தனம். ஏன் உங்க பணத்தை தான் வாழ்றாங்களா? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நீங்கள் கொடுக்கிறீர்கள். நாளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டால் எவன் உங்களுக்கு படி அளப்பான்?